வாழ்க்கையில் எதுதான் நிம்மதி? வாங்க ஒரு குட்டி கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருக்காரு. அவருக்கு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில். அவர் இப்படி நிம்மதி தேடி அழிஞ்சு ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவர் நண்பர் சொல்கிறாரு, காட்டில் ஒரு முனிவர் இருக்காரு, கண்டிப்பாக உன்னோட பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொல்லுவார், நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் காட்டுக்கு போய் அந்த முனிவரை பார்த்து இவரோட பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. முனிவர் ராஜா கிட்ட சொல்கிறாரு, நாளைக்கு நீ வரும்போது உன்னோட பொன் பொருள் பணம் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவும் அடுத்த நாள் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி எடுத்து கொண்டு முனிவர் கிட்ட கொடுக்கறாரு. முனிவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மூட்டையை எடுத்துட்டு ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறாரு. ராஜா பயந்து போய் ஐயோ நம்ம பணம் எல்லாம் பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஓடுறாரு. ஒரு வழியா ராஜா அந்த முனிவர் பிடிச்சிடுறாரு. ராஜாவுக்கு அப்பதான் நிம்மதியே வந்தது. முனிவர் ராஜாவை பார்த்து சொல்றாரு, இதே பொன் பொருள் தான் உன்கிட்ட இருந்தது, அப்போ உன்கிட்ட நிம்மதி இருந்ததா? ஆனா அது பறி போனதுக்கு அப்புறம் உன் நிம்மதி போயிடுச்சுல்ல, அதனால இருக்கிறத வச்சு நிம்மதியா வாழு.